வெனிசுலா மடுரோ நிக்கோலஸ் மடுரோ வந்து அமெரிக்க அரசாங்கம் பிடி வாரண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இதில் உண்மை தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்டர் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தனது சொந்த வாழ்க்கையை ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்து அதில் அவர் செய்த புரட்சியின் காரணமாக ஒரு நாட்டின் அதிபராக 2013 அவர் அரசு வைக்கிறார். அங்கிருந்து அந்த நாட்டில் நம்ம பார்க்குறப்போ வெனிசுலாக்கு ஏன் அமெரிக்கா வந்து இப்படி ஒரு பெரிய அதிர்ச்சி தர ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாட்டுடைய அதிபரை போயிட்டு அந்த நாட்டில் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு படு மோசமாக இருக்கணுன்றது தான் இங்கே ஃபஸ்ட்டு. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய ராஜதந்திர முறைகள் இதில் நிறைய சூழ்ச்சிகள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அமெரிக்காவை நம்ம அலசி அரைஞ்சால் அமெரிக்காவுடைய ட்விஸ்டே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக சீக்ரெட் மிஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஒசாமா பின் லேடனை பிடிச்சதாக இருக்கட்டும், ஸோ அதே போல் இந்த கியூபாவில் செய்கிற புரட்சியாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய நாடுகளில் அமெரிக்கா தேசம் வந்து தங்களுடைய அதிகாரத்தை வல்லரசை வந்து அவங்க நிரூபிக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு காரணங்களே அவங்க செய்வாங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரமே இங்கே கொஞ்சம் பின்னோக்கி சரிஞ்சு தான் இருக்குது. அவங்கள பொருளாதாரத்திலேருந்து மீட்டு கொள்ள அமெரிக்கா செய்கிறதான இந்த சூழ்ச்சி தான் ஒட்டுமொத்த நாடுகளையும் தங்கள் மீது வர ஒரு பார்வை. ஏன்னா நாங்கள் வந்து இன்னும் பவரில் தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஆனால் உண்மை நிகழ்ச்சி பார்க்குறப்போ அமெரிக்காவும் பொருளாதாரத்தில் பயங்கரமான ஒரு பின்னடைவு தான் இருக்குது. உலக நாடுகள் நிறைய நாடுகள் பொருளாதாரத்தில் பின்னடைவு இருக்கிற மாதிரி அமெரிக்காவும் பின்னடைவு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட், ஏன் நிக்கோலஸ் மடுரோ அவங்க ஒய்ஃபை வந்து அமெரிக்கா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக முன்வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொக்கைன் அதாவது போதைப் பொருளை அவங்க கடத்திருக்கிறாங்க. செகண்ட் வந்து ஆயுதங்களை அவங்க வந்து அதிகமாக வந்து அதாவது ஒரு போர்க்குற்ற ஆயுதங்களை நிறைய அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் தீவிரவாதிகள் அமைப்புகளுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரியான தேச துரோக காரியங்கள் அமெரிக்காவுடைய கோர்ட்டில் வந்து அது வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட், அதாவது வெனிசுலா அதிபருக்கு விரோதமான ஒரு பிடி வாரண்ட்டை வந்து அவங்க வந்து குற்றப்பத்திரிகையில் அவங்க தாக்கல் செய்திருக்கிறபடியால் அவங்க வந்து இப்போது அமெரிக்கா தேசம் வந்து மடுரோவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே நடக்கிற ஒரு காரியம். உலகத்துடைய பார்வையில் இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மிஸ்டர் நிக்கோலஸ் மடுரோ சொந்த தேசத்தில் கொக்கைன் போதைப்பொருள் அவங்க கடத்தினதால இது அமெரிக்காவையும் பாதிக்குது அப்படின்றதுனால அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை சூழல் பார்த்திங்கன்னா, மடுரோ ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே வெனிசுலாவின் பொருளாதாரம், அதாவது எண்ணெய், அவங்க முழுக்க எண்ணெய் பொருளாதாரத்தை ஏற்றுமதி இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு நாடு. அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை வளர்ச்சிகளோ வேறு விதமான விவசாய கட்டமைப்பு வளர்ச்சிகளோ, ஒரு நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் விவசாயம், அந்த விவசாய கட்டமைப்புகளோ இல்லாத ஒரு தேசம். முழுக்க எண்ணெயை சார்ந்து வாழ்கிற தேசம் அது. ஸோ அதிலே வந்து அவங்க சரியான ஒரு வளர்ச்சி இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை, பணம் வீக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஜனநாயகத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதல், இது மாதிரியான காரியங்கள் அதிகமாக நடக்கிறது. அது மாதிரி இல்லாமல் நிக்கோலஸ் பார்த்திங்கன்னா சொந்த ஜனங்களை, எதிர்கட்சிகளை வந்து அரெஸ்ட் பண்ணார். அந்த கட்சி மீதான ஒரு யாரெல்லாம் விரோதமாக பேசுகிறாங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரியான காரியங்களை நிக்கோலஸ் வந்து செய்திருக்கிறது. அவர் மேலே வந்து குற்றங்கள் வந்து தாக்கல், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஸோ ஒரு சர்வாதிகாரி ஆட்சி வந்து வெனிசுலாவில் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்காக தான் அங்கே இருக்கிற மக்கள் வெனிசுலா அதிபரை அமெரிக்க அரசு கைது செய்து ஒரு புகைப்படத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. செய்யும்போது ஒரு சில ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாரார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அமெரிக்கா செய்தது ரொம்ப நல்ல விஷயம், எங்களுக்கு ஒரு சுதந்திரம். ஏன்னா ஒரு கட்சிக்கு விரோதமாக ஒவ்வொரு நாட்டிலையும் ரொம்ப காலமாக ஒரு கட்சி வந்து ஜனநாயகத்துக்கு அவதிக்குள்ளா தள்ளுதுன்னா அதுக்கு விரோதமாய் புரட்சி செய்கிற ஜனங்கள் இருப்பாங்க. அந்த ஜனங்கள் தான் ரொம்ப இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுதான் மீடியாக்கள்லாம் காட்டுதுன்னா நாடே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாட்டுடைய அதிபரை அரெஸ்ட் பண்ணது வந்து இது பெரிய பெரிய ஒரு தவறான காரியம் அமெரிக்கா செஞ்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் அந்த அந்த கட்சியை சார்ந்த ஜனங்கள் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே முக்கியமான சம்பவங்கள் இதில் இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஏன் இதை செஞ்சுது, அமெரிக்கா எதுக்காக சடனாக வந்து மடுரோவை அரெஸ்ட் பண்ணோம். இது மடுரோ மீதான குற்றச்சாட்டுகள் மட்டுமல்ல, மடுரோ மீதான குற்றச்சாட்டுகள் 2013, 14, 15 வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் ஆட்சி அமைத்ததுலேருந்தே இது மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துடுது. ஆனால் ஏன் இப்போ துல்லியமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க? இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்குறப்போ இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து அமெரிக்கா போகிறாரு, அமெரிக்கா போய் ஜனாதிபதியை சந்திக்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி ராஜதந்திரங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த ராஜதந்திரங்கள் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ், ஹவுதீஸு, வெனிசுலா உள்நாட்டு கலவரம், அதே போல் கிரீன்லேண்ட், இது மாதிரியான காரியங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. கொலம்பியா, இதே உள்நாட்டு கலவர காரியங்கள். ஈரானில் பார்க்குறப்போ இப்போ பயங்கரமான ஒரு மக்கள் புரட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஈரானுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து போயிட்டு வெனிசுலா அதிபரை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் அவங்க வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு அமெரிக்காவுடைய ராஜதந்திர எச்சரிக்கை. இதுதான் உண்மை. இதோட முடியாது. இது நான் சொல்லிகிட்டே இருக்கிறது, நான் வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனில் சொல்கிறது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து வரப்போகிற வேர்ல்டு வாருக்கு உண்டான ஒரு பேஸ். இப்போ அமெரிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இப்போ ஈரான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏவுகணையை வந்து சோதிக்கிறாங்க, அதிகமான ஏவுகணையை சோதிக்கிறாங்க. இதோடைய நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் எங்கன்னா ஈரான் போயிட்டு இஸ்ரேல் அடிக்கணும். இஸ்ரேல் முன்னாடியே சொல்கிறாங்க, ஈரான் மேலே நாங்கள் வந்து ஃபைட் பண்ணப்போ எங்களுக்கு விருப்பம் கிடையாது ஈரான் மேலே சொல்லிட்டு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை தாக்கலை இஸ்ரேல் இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, அணு ஆயுதங்களை பரிசோதனை பண்ணுறாங்க. ஈரான் வந்து இப்போ ஈரானுக்கு இருக்கிற ஒரே டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, இஸ்ரேலில் யாருமே போர் தொடுக்கணும். அதே போல் ஈரானுடைய அமைச்சர் என்ன பண்ணுறாரு, கைதுல் அமேனி ரஷ்யாவுக்கு வந்து தப்பி ஓடுறதுக்கு பார்க்குறாரு அப்படின்னு நியூஸில் வந்து சொல்லி ஊடகங்களை சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. எப்படி சிரியா அதிபர் பல் அசாத் வந்து ரஷ்யாவுக்கு தப்பி ஓடினாரோ அதே மாதிரி இப்போது முகமது கெமேனி அவரும் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு போக போகிறதா வந்து நியூஸ்கள் வந்து ஊடகத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ரஷ்யா, சிரியா, துருக்கி, ஈரான் இவங்களாம் டைப். இந்த நாடுகளுக்கு ஏதாவது ஒன்று ஆனோன்னா ரஷ்யா வந்து இந்த 4 நாடுகளும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது தாண்டின்றப்போ, அமெரிக்கா இது வெனிசுலா அதிபரை கைது செய்தது மட்டுமல்ல, இது ஒரு பெரிய யுத்தத்துக்கான ஒரு வழி. என்னை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா டைரக்டாக போகாமல் அவர்களாகவே யுத்தத்துக்கு கொண்டு வந்து அமெரிக்காவின் ராஜதந்திர தேவைகளையும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் அவர்கள் தக்க வைத்து கொள்ள செய்கிறதா இது ராஜதந்திரம். அடுத்த நியூஸில் இதே போல் உலக காரியங்கள் எதை நோக்கி முன்னேறுதுன்றதை நம்ம படிப்படியாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த வேர்ல்டு வார் 3 இப்போது நடக்க போகிறது. ஈரான் இஸ்ரேலை அடிக்கணும், ரஷ்யா வரணும், அது சூழ்ந்திருக்கிற நாடுகள் வரணும், அமெரிக்கா வரணும். இது மாதிரியான காரியங்கள் இப்போது நெக்ஸ்ட் நடக்க போகுது. ஸோ நன்றி, வணக்கம். தொடர்ந்து